ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஃபுட் டேஸ்டி. நான் உங்கள் ஷெஃப் மால்குடி கவிதா. இன்றைக்கி ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புளியோதரை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு புளியோதரை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்க்கலாம். வேக வைத்த சாதம், புளிக்கரைசல், நிலக்கடலை, நல்லெண்ணெய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், உப்பு, கட்டி பெருங்காயம், வெள்ளை எள்ளு, கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம், கடலைப்பருப்பு, மிளகு, கொத்தமல்லி, சின்ன ஜீரகம். ஹோம்மேடு மசாலா வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஒரு அடுப்பை பற்ற வச்சு பேன் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட், ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், காஞ்ச மிளகா 4, கருவேப்பிலை சிறிதளவு, மிளகு 1/4 டீஸ்பூன், ஜீரகம் 1/4 டீஸ்பூன், கட்டி பெருங்காயம் 1. இதை வந்துட்டு நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கொப்பரை பவுடர். புளியோதரைக்கு வந்துட்டு அந்த ஃப்ளேவர் அரோமேட்டிக் வர்றதுக்கு வந்துட்டு இந்த ஹேண்ட் பவுண்டட் மசாலா தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அப்படி இல்லைன்னா புளிக்குழம்பு மாதிரி இருக்கும். அந்த வேரியேஷன்ஸ் வந்து இந்த ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி தான் காட்டுவோம். நீங்கள் எந்த இடத்துல போய் சாப்பிட்டாலும் பெருமாள் கோயில் புளியோதரைனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அங்கே வந்து ஸ்பெஷலாக வந்துட்டு அது கிடைக்கும். கொஞ்சம் மெனக்கெட்டு பண்ணுவாங்க. அதில் மல்லாட்டை பயிறு, முந்திரி பருப்பு எல்லாம் போட்டு பண்ணுவாங்க. நமக்கு எப்படி வேணுமோ நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. வெள்ளை எள்ளு 1 ஸ்பூன், இப்போ வந்து கிரவுண்ட் பேஸ்ட் மசாலா அரைச்சிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்துட்டு புளியோதரை காய்ச்சல் வந்துட்டு எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். அடுப்பு பற்ற வச்சு உருளி வச்சுருக்கோம். இதில் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வந்துட்டு மஸ்டர்ட் போட்டிருக்கோம், கடுகு. அதே மாதிரி உளுந்து 1 டீஸ்பூன் உளுந்து, கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், நிலக்கடலை 1 ஸ்பூன், முந்திரி 1 ஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 4-5, கருவேப்பிலை 4-5. இந்த பருப்பெல்லாம் பொன்னிறமாக வர அளவுக்கு பொரிச்சிக்குவோங்க. பெருங்காயம் நம்ம வந்துட்டு கட்டி பெருங்காயம் அந்த மசாலா வறுக்கும்போது போட்டிருப்போம். அதனால் இதுக்கு தனியாக பெருங்காயம் போடணும்னு அவசியம் கிடையாது. பருப்பு வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரும்போது புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி நீங்கள் திக்காக புளிக்காய்ச்சல் வந்துட்டு தயார்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்கள் புளிக்காய்ச்சல் எடுத்து நீங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருந்தீங்கன்னா கூட சீக்கிரமாக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு புளிக்காய்ச்சல் ஊற்றுறோம். இதில் உப்பு வந்துட்டு சாப்பாட்டில் வந்து உப்பு போட்டு வடிச்சிருப்போம். இந்த சாஸுக்கு மட்டும், இந்த டேமரிண்ட் சாஸுக்கு மட்டும் தேவையான சால்ட்டு போட்டுக்கலாம். ஒரிஜினல் டேமரிண்ட் கலர்லேயே வேணும் அப்படின்னா நீங்கள் டர்மரிக் பவுடர் போடாமல் போட்டிங்கன்னா ஆக்சுவலி டேமரிண்ட் கலர் என்னவோ அந்த கலரில் வரும். நீங்கள் மஞ்சத்தூள் போட்டிங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் டார்க் கலராக வரும். நான் இப்போ மஞ்சத்தூள் யூஸ் பண்ண போகிறதில்ல, அப்படியே தான் போட போகிறேன். நம்ம புளி வந்து ஏற்கனவே பல்ப்பு ரெடி பண்ணி வச்சுருந்த பல்ப்பு நல்லா கொதிக்க வச்சு திக்னிங் பண்ண பல்ப்புன்றதுனால நமக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பைசஸ் அரைச்சோம் இல்லையா, இந்த மாதிரி அரைச்ச பவுடர் இருக்குது இல்லையா, இந்த ஸ்பைசஸை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இந்த ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். நல்ல அரோமா நல்லா வருது உங்களுக்கு. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் ஏற்கனவே நல்லா பொலன்னு வடித்து உதிரியாக ஆற வச்ச ரைஸு. இந்த ரைஸை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். இந்த டேமரிண்ட் சாஸ் வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரைஸில் எல்லா இடத்துலையும்
கலக்கிற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா சால்ட் டேஸ்ட்டு ஈவனாக இருக்கும். இப்போது புளியோதரா ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஃபீட்பேக் சொல்லுங்கள். மறுபடியும் ஃபுட் டேஸ்டியில் டேஸ்டியான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் கூறி விடைபெறுவது ஷெஃப் மால்குடி கவிதா.